அனைவருக்கும் வணக்கம். உங்களின் ஆதரவு எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. கதை சொல்ல போகிறேன் சேனலில் கதையை கேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போது கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற கதை பிரார்த்தனையின் பலன். பிரார்த்தனை பண்ணினா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் சாயங்கால வேலையில் தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அவரை யாரோ தட்டி எழுப்பினாங்க. கண் விழித்து பார்த்தா தட்டி எழுப்பினவர், சீக்கிரம் பிரார்த்தனை பண்ண நேரமாச்சு, எழுந்திரிங்க, பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பெரியவர் ஆச்சரியமா, நீ யாருப்பா, என்னை எழுப்பி பிரார்த்தனை பண்ண சொல்கிறியே, என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தட்டி எழுப்பினவர், நான் தான் சாத்தான் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோடனே பெரியவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது சாத்தானா? சாத்தானா நீ பிரார்த்தனை பண்ண விடாமல் தடுத்து எல்லாரையும் தூங்க வைக்க தானே செய்வ, என்னைய தூக்கத்துலேருந்து எழுப்பி பிரார்த்தனை பண்ண சொல்கிறியே, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சாத்தான், ஐயா பெரியவரே, நேற்றுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய நேரத்தில் பிரார்த்தனை பண்ணாமல் தூங்கிட்டீங்க. அதனால் எழுந்திரிச்ச உடனே கடவுள்கிட்ட மனமுருகி அழுதீங்க, நான் பிரார்த்தனை பண்ணலையேன்னு சொல்லிட்டு. அப்போது கடவுள் வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு அதிக பலனை உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா? அதனால தான் இன்றைக்கி உங்களை பிரார்த்தனை நேரத்திலே எழுப்பி விட்றேன். இப்போயும் நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சிட்டு கடவுள்கிட்ட, ஐயோ கடவுளே நான் பிரார்த்தனை பண்ணலையேன்னு அழுவீங்க, அப்புறம் 2 மடங்கு பலன் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் இப்போவே எழுப்புறேன்னு சொல்லிட்டு சாத்தான் மறைஞ்சிருச்சான். பெரியவரும் ஆச்சரியமாக போய் பிரார்த்தனை பண்ண போனாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள்கிட்ட மனம் உருகி நம்ம அழுதாலும் தொழுதாலும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.